SS குல ஒன்றியம் எதிகரன் அங்கன்வாடி மையத்தில் என்னுடைய கர்ப்பமான நாள்ல இருந்து பதிவு பண்ணதுனால எனக்கு சத்து மாவு ரெகுலரா ஒரு நாளைக்கு 150 கிராம் லெவல்ல சாப்பிட்டுக்கிறேன். என்னோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது 8.6 தான் இருந்துச்சு. இப்போ அதே லெவல் பார்க்கும்போது 5 monthsல பார்க்கும்போது 10.6 வந்திருக்குது. டாக்டரே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இவ்வளவு ஏறிச்சு அப்படின்னு. ரெகுலரா சத்து மாவு சாப்பிட்டு இருக்கிறேங்க மேம் அப்படின்னு சொன்னா ஓகே. நல்லா சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியத்துக்கு சமுதாய வளைகாப்பு விழாக்கு வந்திருக்கேன். அரசு கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. மாசம் மாசம் வந்து அங்கன்வாடிக்கு போவேன். அங்க வந்து எனக்கு சத்தான உணவுகள் எப்படி எடுக்கணும், அதாவது கீரை வகைகள், முட்டை, முளைக்கட்டிய தானியங்கள், அது போக 150 கிராம் இணை உணவு கொடுக்குறாங்க. அது நான் கரெக்டா மாசம் மாசம் எடுத்துக்கிறதுனால என்னோட வெயிட் வந்து கெயின் ஆகுது. கரெக்டா அதுவும் கேட்பாங்க, வெயிட் எல்லாம் செக் பண்ணுவாங்க, ஹைட் வெயிட் செக் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டா இருக்குது. 8 மாசம் கர்ப்பிணியும் நான் கரெக்டா வெயிட் கெயின் பண்ணிட்டு இருக்கேன். இனியும் நான் கரெக்டா சத்தான உணவுகள் எடுத்துக்குவேன். சொல்ல நல்லதுல நினைச்சு கூட பார்க்கல கவர்மெண்ட்ல இருந்து இப்படி ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணுவாங்கன்னு. இங்க வந்து பார்த்தா அவ்வளோ பேரு, கிட்டத்தட்ட 150 மெம்பர்ஸ் மேல. எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவா இருந்துச்சு. நான் அதை இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல கவர்மெண்ட்ல இருந்து. கவர்மெண்ட்ல நிறைய நம்மளுக்கு கிடைக்குது. கவர்மெண்ட்ல ஸ்கேன் முதல் கொண்டு நம்மளுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளே வந்து சரி வேண்டாம் அப்படின்னு விட்டாலுமே, இல்ல நீங்க தடுப்பூசி போடுற டைம் வந்துருச்சு, உங்களோட கிட் இப்ப வந்துருச்சு, வந்து வாங்குங்க. கிட்ல இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதுல அயன் டானிக்ஸ் இருக்கு, புரோட்டீன் பவுடர் இருக்கு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டாலே நம்ம பேபிக்கும் நம்மளுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்க முடியும். நம்மளுக்குன்னு ஒரு நர்ஸ் அலோகேட் பண்றாங்க. அவங்க நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே செய்யறாங்க. இப்போ நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கு. ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். எல்லாத்துக்குமே பயனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அப்டேட் தான். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நிறைய உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தராங்க. அப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு நிறைய சலுகை கிடைக்குது. நம்ம இப்போ பிரெக்னெண்டா இருந்தாலும் சரி, ஆஃப்டர் பேபி பர்த் நிறைய கிடைக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ண கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.